புத்தக திருவிழாவுக்கு வர வேண்டும் என்பதே ஒரு முயற்சி. ஏன் வரும்? என்ன கிடைக்கிறது? நம்ம என்ன வேலை செய்தாலும் நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கணும், அதுக்கு தானே செய்ய முடியும். எதுவுமே எனக்கு கிடைக்காது என்கிற போது ஒரு முயற்சியை ஏன் எடுக்க வேண்டும்? அப்ப இங்கே வருவதிலே ஏதோ கிடைக்கிறது. என்ன உறவுக்காரங்களை பார்த்தோ சொந்தக்காரங்களை பார்த்தோ செல்ஃபி எடுத்துக்கிட்டோம், அதுக்கா வர்றோம் இங்க இல்ல. இது அறிவு தேடலினுடைய ஒரு முயற்சி. அன்றாட வாழ்க்கையில் நமக்கு 1000 சொந்தங்கள் இருக்கிறார்கள். பக்கத்து வீட்டில இருந்து ஆரம்பிச்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய இளம் மாணவர்கள் வந்திருக்கீங்க, இளைஞர்கள் வந்திருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஃபேஸ்புக்ல அங்க இங்க சில பேர் 1000 ஃப்ரெண்ட் இருக்குன்றான். எனக்கு 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஃபேஸ்புக்ல, ஆனா 999 பேரை நான் பார்த்ததே இல்லைன்றோம். யாருமே தெரியாது. இவர்கள் எல்லாம் நண்பர்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்ம சுற்றி நண்பர்கள் இருக்கிறார்கள், சகோதர சகோதரிகள், கணவன் அல்லது மனைவி, குழந்தைகள் எல்லாரும் இருந்தாலும் அடிமனதில் நம் எல்லாருக்கும் ஒரு தனிமை இருக்கிறது. எப்படிப்பட்ட நட்பும் இட்டு நிரப்ப முடியாத தனிமை. இளமையில அது ரொம்ப தெரியாது. இங்க இருக்கிற பிள்ளைகள் நினைப்பாங்க, என் ஃப்ரெண்டு தான்டா மச்சான், உயிருடா எனக்கு. ஆனா வாழ்க்கை எவ்வளவு விசித்திரமானதுன்னா, ஒரு 5 வருஷம் கழிச்சு உயிர் அப்படின்னு சொன்னா அந்த மச்சான் எங்க இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது. நண்பரா இருந்தாலும் சரி, விரோதியா இருந்தாலும். சென்னையை பத்தி சொல்றேன், கல்லூரி பேர் வேண்டாம், என்ன எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க. சென்னையில 2 கல்லூரியில படிக்கிற மாணவர்களுக்கு எப்பவுமே சண்டை வருங்க. இது ஒன்றும் சீக்ரெட் இல்லை, பேப்பர்லயே வர்ற விஷயம்தான். 2 கல்லூரி மாணவர்களுக்கு சண்டை. இந்த சண்டை இன்னி நேத்தி சண்டை இல்ல, நான் ஸ்டூடெண்டா இருந்த நாள்ல இருந்து இந்த சண்டை நடக்குது. இந்த கல்லூரி 2 மாணவர்களும் தற்செயலா பஸ்லயோ ட்ரெயின்லயோ சந்திச்சா அறிவாளை எடுக்கிற அளவு சண்டை. எனக்கு புரியவே இல்லை. 2 பேருக்கும் ஒரே வயசு தானே. இவனு ஃபர்ஸ்ட் இயர், இவனு ஃபர்ஸ்ட் இயர், இவனு செகண்ட் இயர், இவனு செகண்ட் இயர். ஒரே வயசு இருக்கிற பசங்களுக்குள்ள அறிவாளை எடுக்கிற அளவு எதுக்குடா சண்டை? வாய்க்கா வரப்பு தகுறாரா உங்களுக்குள்ள? என்னடா விஷயம்னா ஒரு விஷயமும் கிடையாது. இந்த ரூட்ல நான் தான் தலை அப்படின்னு நிரூபிப்பதற்காக 2 பேருக்கு சண்டை. இது போலீஸ் ஸ்டேஷன் மட்டும்லாம் போகும். பல முறை நீங்க நியூஸ் பேப்பர்லயே படிச்சிருப்பீங்க. அப்பா அம்மா போய் கையை பிசைஞ்சுக்கிட்டு நிப்பாங்க. இந்த 3 வருஷம் கழிச்சு 2 பேரும் கல்லூரியில இருந்து வெளில வந்துருவாங்கல்ல. வெளியில வந்த பிறகு அவர்கள் ஒருவேளை ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டால் போட்ட சண்டையெல்லாம் நினைச்சா ரொம்ப கேவலமா இருக்கும்ல. ஏன்னா ஒரு கல்லூரி மாணவன் என்கின்ற ஐடென்டிட்டிக்காக சண்டை போட்டாங்க. இப்ப அந்த கல்லூரியே முடிஞ்சாச்சு, வெளியில வந்தாச்சு. நீ கஷ்டப்படுற, நானும் கஷ்டப்படுறேன். உனக்கு என்ன வேலைடா இன்னும் தெரியல பார்த்துட்டு இருக்க. எனக்கு நானும் அதே கேஸ் தான். கல்யாணம் ஆயிடுச்சா ஒரு பொண்ணு ஒத்துக்க மாட்டேன்ற மச்சான். அது 90s கிட்ஸுக்கு கல்யாணமே ஆகல. தமிழ்நாடு முழுக்க எந்த பிள்ளை சரின்னு சொல்ல மாட்டேங்குது. உனக்கு நானும் அதே கேஸ் தான். 2 பேரும் வாழ்க்கையில் ஒரே தளத்தில் நிற்கிற போது முன்னாலே செய்த சண்டைகள், அந்த நான் தான் ரூட்டு தலங்குது, நாங்களா ரொம்ப ரகட்ரா மச்சாங்குது, நாங்களா புள்ளிங்கோங்குது. இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் அப்படிதான் இருக்கும், ஜாலி தான். நான் அதை விட்டு வெளியே பாருங்க, அந்த பிள்ளை எப்படி தலவாடுறேன் பாருங்க. அவனுடைய படம் இங்க தெரிந்த உடனே அப்படி தலவார். இதெல்லாம் அந்த வயது அப்படிதான் இருக்கணும். அந்த வயதுக்கே உரிய இனிமைகள், இன்பங்கள். ஆனா இந்த இனிமைகளையும் இன்பங்களையும் தேடி போகிற போது கூட மனசுக்குள்ள ஒரு தனிமை இருக்குங்க. யாராலும் விட்டு நிரப்ப முடியாத தனிமை. ஒரு காதலன் அல்லது காதலி இருக்கலாம், கணவன் மனைவி இருக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது என் பிள்ளை தான், என் குழந்தை மேல நான் உயிர். என்ன இருந்தாலும் எல்லாரும் ஒரு விதத்தில் தனியானவர்கள். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஏதோ ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் ரொம்ப லோன்லியா இருக்கிற மாதிரி, தனியா இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு எல்லாருக்கும் வரும். இந்த அகத்தனிமையை, மனத்துக்குள்ளே இருக்கிற அந்த தனிமையை போக்குவதற்கு புத்தகங்களை விட சிறந்த துணை இருக்கவே முடியாது. ஏனென்றால் ஒரு புத்தகம் எதிர்பாராத தருணத்தில் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பிரச்சனைக்கான விடையை நமக்கு சொல்லிவிடுகின்றது. நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன். ஒரு பட்டிமன்றம் ஒரு ஊர்ல பேசுறேன்.
எல்லா பட்டிமன்றமுமே பிரமாதமா இருக்கும் சொல்ல முடியாது. ஒன்னொன்னு ரொம்ப நல்லா அமையும், ஒன்னொன்னு ஓகே அப்படி இருக்கும். அந்த பட்டிமன்றம் வந்து பயங்கரமான சக்சஸ், ரொம்ப நல்லா அமைஞ்சது. அன்னைக்கு என்னுடைய பேச்சு நல்ல சிறப்பா அமைஞ்சது. அப்ப இறங்கி வரும்போதே நமக்கு ஒரு கெத்து இருக்குமா இருக்காதாங்க? உண்மைதானங்க, இருக்கும் தானே. நம்ம அப்படி வரும்போது சில பேர் வந்து நம்மளோட போட்டோ எடுத்துக்க வருவாங்க. நம்ம பெரிய ஆளுன்றதுக்காக இல்லை, அந்த மேடை எங்களுடைய நடுவரான சாலமன் பாப்பையா எங்களுக்கு கொடுத்த இடம். எங்களுடைய எல்லா பெருமைகளுமே அவர் கொடுத்த ஒரு குரு ஒரு மாணவிக்கு கொடுத்தது தான். அப்போ ஒரு அம்மா வந்தாங்க, ஒரு 60-65 வயசு அம்மா இருக்கும். வேகமா நடந்தோன்னா, என் இடத்துல நீங்க இருந்தா என்ன நினைப்பீங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க ரொம்ப நல்லா பேசுனீங்க, சூப்பருங்க அப்படி சொல்லுவாங்க தானே. நம்ம அதுக்கேற்ற மாதிரி முகத்தை வச்சுக்கணும். இப்போ வந்து பாராட்டினா அதுக்குன்னு ஒரு சிரிப்பு இருக்குல்ல, அந்த சிரிப்போட அந்த அம்மா என்ன செஞ்சது தெரியுமா? நேர என்கிட்ட வந்து எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஒரே மாதிரி வளையல், ஒரே செயின், ஒரே தோடு போடுறிய, என்னுடைய பேச்சுக்கு இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குன்னு இது மட்டும் நான் யோசிச்சதே இல்லை. அதுவும் ஒரு ஜாலியா கேட்கல. சில பேர் ஜாலியா கேட்பாங்கல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தா ஜாலியா கேட்பேன், மாத்தவே மாட்டேன். போன கல்யாணத்துக்கு தானே இதே சாரி தானே கட்டிட்டு வந்த நீ. அது பெண்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், ஆண்களுக்கு ஒரு நாள் ஞாபகம் இருக்கும். அதே கட்டம் போட்ட சட்டையை 7 கல்யாணத்துக்கு போட்டுட்டு வரும். அவருக்கும் தெரியாது, அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது தெரியாது. வீட்டம்மா மட்டும், போன கல்யாணத்துக்கு தானே போட்ட நீ, இதே தானே போட்ட, உன் தம்பி மகன் கல்யாணத்துக்கு இதே போட்டேன், இப்ப அக்கா பொண்ணு கல்யாணத்துக்கு இதே போற, இதையேவா போட்டேன் அப்படிம்பாரு. ஆனா பெண்களுக்கு வந்து நல்ல ஞாபகம் இருக்கும். அந்த கல்யாணத்துக்கு இந்த அம்மா பச்சை கலர் நெக்லஸ் தான் போட்டுட்டு வந்தது, பாரு இந்த கல்யாணத்துக்கு அதையே போடு. ஆனா இது கல்யாணம் ஃபங்க்ஷன்னா பரவாயில்ல, இது ஒரு பேச்சு மேடை. அந்த அம்மா சீரியஸா முகத்தை வச்சுக்கிட்டு, மாத்தவே மாட்டியா நீ, கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண என்ன, தலையில் அடிச்சுட்டு போயிருச்சு. நான் அன்னைக்கு தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறீங்க நீங்க? நானும் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி, அதுவும் பட்டிமன்றத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க, நான் எழுதிக்கிட்டே இருப்பேன். ராஜா சார் முன்னாடி பேசுவார், வேக வேகமா எழுதுவேன். எவ்வளவு முயற்சி வேற, இவ்வளவு எடுத்துட்டு கடைசியில் வாங்கின பேர் என்னன்னா, நீ ஒரு நாளும் உன்னுடைய ஆக்சசரிஸை மாற்ற மாட்டேங்கிற. உடனே இப்போ நமக்கு ஒரு டென்ஷன் வருமா வராதா? நியாயமா சொல்லுங்க, நம்ம மனசு விட்டு பேசுறோம் இன்னைக்கு. சரி, நம்ம ஒரு வேளை மாற்றணும் போல இருக்கு. இப்போ எனக்கு இந்த விஷயங்கள்ல எந்த விதமான தேர்ச்சியும் கிடையாது. என்னுடைய மகள்கள் 2 பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாமான்னா ஒரு பிரச்சனை. அதுங்க போடுறதுல தோசைக்கல் சைஸ்ல ஒன்று போடுது, அது போட்டால் அதுங்களுக்கு நல்லாவும் இருக்கு. நமக்கு அதெல்லாம் வேலைக்கு ஆகுமா சொல்லுங்க? இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதே, என்னடா செய்யறதுன்னு கடைசியில் எங்கிருந்து தான் இதற்கான டிப்ஸை தேடுவது? கூகுள் சர்ச் பண்ணாக்க யார் யார் மாடல்ஸ் எல்லாம் போடுறதெல்லாம் நம்ம போட்டா நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு, விலையை பார்த்தா அதை விட பயமா இருக்கு. அதுக்கு நம்ம பேசாம 3 பவுன் தங்க சங்கிலியே வாங்கிடலாம் போல இருக்கு, வெறும்னா இழிக்கிறதெல்லாம் போடுறதுக்கு. கடைசியில் என்ன செய்வதுன்ற ஒரு பிரச்சனையில திருக்குறள் எது இருந்தாலும் ஏதாவது திருக்குறள்ல ஒரு பக்கத்தை புரட்டி படிக்கிறது என்னுடைய வழக்கம். உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும். சில பேர் வந்து நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவரோ அந்த மதத்தினுடைய நூலை சில பேர் பார்ப்பாங்க, சில பேர் திருவாசகத்தை படிப்பாங்க, சில பேர் வள்ளலாரினுடைய திருவருட்பாவை படிப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும். நான் வந்து திருக்குறள் எடுத்து படிக்கிறது, ஏதாவது ஒன்று சொல்லுவார் தாத்தா, நமக்குன்னு ஒன்று சொல்லி வச்சிருப்பார். நமக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருந்தால் சரியா அது வந்து கிடைக்கும். புரட்டின உடனே ஒரு குறள் வருதுங்க, பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்ற பிற அப்படின்னு ஒரு திருக்குறள். இப்போ உண்மையான ஒருவர் அணிந்து கொள்ளக்கூடிய நகைன்னு சொல்றோம் இல்லையா, ஜுவல்லரி இல்லை ஆக்சசரி. இப்போ இந்த பசங்கள்லாம் இளைஞர்களுக்கெல்லாம் தெரியும், இந்த காயலாங்கடையில் போடுற இரும்பெல்லாம் எடுத்து கையில் ஒன்று போட்டிருப்போம், போட்டிருக்கீங்களா இல்லையா? சும்மா சொல்லுங்க. சில பேர் இப்போ இங்கே இருந்திருக்கலாம் நல்ல பிள்ளை, எதுவுமே போடல, அருமையான பிள்ளை, இதெல்லாம் சில பேர் போட்டிருப்பாங்க கையில். அப்போ எது ஆக்சசரி, எது உங்களுக்கு அழகை கொடுக்கும் என்றால் இது எதுவும் அல்ல, பணிவுடையன் இன்சொலனாதல், பணிவோடு இருப்பது, சொற்களிலே எப்போதும் இனிமையான சொற்களை பேசுவது, இதைவிட நல்ல நகை என்ன இருக்க முடியும் என்று வள்ளுவர் கேட்ட பிறகு அந்த அம்மா வந்து கேட்ட கேள்வியினுடைய கோபம் தாபால எனக்கு மறந்து போயிருச்சு.
அந்த அம்மாவுக்கு அது ஒருவேளை முக்கியமானதா இருக்கலாம், அவங்கள நான் குறைச்சு சொல்ல, ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஒன்று முக்கியம். ஆனா எனக்கு எது முக்கியம் என்பதை நான் தான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர என்னை ஒருவர் வந்து கேள்வி கேட்டதனாலே அவர்களுக்கு முக்கியமானதை நான் ஏற்றுக்கொள்ள கூடாது. எனக்கு எது சரியோ, எது என்னுடைய பாதையோ அதிலே தான் நான் போக முடியும் என்பதை என்ன யார் சொல்லிக் கொடுத்தார் என்றால் வள்ளுவர் வந்து சொல்லிக் கொடுத்தார். ஒரு புத்தகம் இதைத்தான் கொடுக்கும். அது வள்ளுவராக இருக்கலாம், ஜெயமோகனாக இருக்கலாம், பவாச்செல்லதுரையாக இருக்கலாம், ஆமுத்துலிங்கமாக இருக்கலாம். நீங்க எந்த எழுத்தாளரை படிக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற ஏதோ ஒரு கேள்விக்கு ஒரு புத்தகம் பதில் சொல்ல முடியும் என்றால் உங்களுக்குள்ளே இருக்கிற மகத்தான தனிமையை, உங்களுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை தேடல்களை, உங்களுக்குள்ளே இருக்கிற சில கேள்விகளுக்கான பதில்களை புத்தகங்கள் தான் எப்போதும் கொடுக்கும். எனவேதான் நாங்க இவ்வளவு கம்மியா கேட்டுறீங்க. இவ்வளவு பெரும் முயற்சி எடுத்து இதை செய்கிறார்கள். இந்த முயற்சிக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியாது. ஒரு பெரும் முயற்சி. இதெல்லாம் பிள்ளைங்களை கூட்டிட்டு வரீங்க, எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு. பிள்ளைங்களை கூட்டிட்டு வரீங்க, பொதுமக்கள் வருகிறார்கள், இவ்வளவு பெரிய இடத்துல யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் எல்லாரும் திருப்தியாக வந்து செல்ல வேண்டும் என்பது ஒரு பெரும் முயற்சி. இதை ஒருவர் எடுத்து செய்ய முடியாது, இருவர் எடுத்து செய்ய முடியாது. இது இந்த கதம்பம்னு ஒரு பூ வச்சுப்போம்ல, தஞ்சாவூர்காரங்களுக்கு நல்லா தெரியும். அது அதுல மல்லியும் இருக்கும், கனகாம்பரமும் இருக்கும், சாமந்தி இருக்கும், துளசி இருக்கும். எல்லாவற்றையும் சேர்த்து தொடுத்த கதம்பம் போல பல பேரனுடைய முயற்சியால் இந்த புத்தக திருவிழா இணைந்திருக்கிறது. மிகச்சிறப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கிற இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் பப்பாசிக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை திரும்பவும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க மாவட்ட ஆட்சியர் அவர் நாகப்பட்டினத்திலே மாவட்ட ஆட்சியராக இருந்த போவே அவரை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அவர்கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா நடந்தே நான் பார்த்ததில்லை, ஓட்டமா ஓடுவார். நாகப்பட்டினத்துல கலெக்டர் ஆபீஸ் எப்படி இருக்குன்னா உள்ள நீங்க நுழைஞ்சோன்னு கொஞ்சம் பழைய கால கட்டணம். கடலூர்ல எப்படி இருக்குன்னு தெரியல, நான் வந்து பார்த்ததில்ல. நாகப்பட்டினத்துல கொஞ்சம் பழைய கால பில்டிங். நாங்க கார்ல இருந்து தான் இறங்குறோம். இத்தனைக்கும் இங்க வந்த உடனே முதல் மாடி, அந்த முதல் மாடியே வந்து மலையில ஏறுற மாதிரி செங்குத்தா படி இருக்கு. நாங்க எங்க கூட வந்தவங்களாம் எங்கங்க லிப்ட் அப்படி தேடிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள படப்படப்பட மாடியில ஏற முதல் மாடிக்கு போய் நான் இங்க இருக்கேன் வாங்கன்றாரு. ஐயா உங்க வேகத்துக்கு வர முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா நாங்க பின்னாடி வந்து சேர்ந்துக்கிறோம், நீங்க போங்க. அந்த துடிப்பு என்பது அவர் தன்னை முன்னிறுத்தி கொள்வதற்காக அல்ல, அவர் எங்கே பணி செய்கிறாரோ அந்த இடத்தில் மிக குறிப்பாக புத்தக திருவிழாக்களை நடத்துவதில் அவருக்கு இருக்கிற ஆர்வம் அவருக்கு ஒருத்தருக்கு மாத்திரம் இருந்தா போராது, அவர் பின்னே இருக்கிற அத்தனை தொண்டர்களுக்கும் பொதுமக்களான உங்களுக்கும் இருந்தால்தான் இது வெற்றி அடைய முடியும். உங்க மாவட்ட ஆட்சியர் இப்போது சிறந்த கலெக்டருக்கான அவார்டு வாங்கியிருக்கார் என்ற செய்தியை இன்றைக்குத்தான் நான் பார்த்தேன். அப்படி இப்படி ஒரு மாதிரி வந்து சேர்ந்திருக்காங்க. இப்போ பாதி கூட்டம் வந்தாச்சு, பாதிக்கு மேலே வந்தாச்சு. பெருமக்களே, உங்களினுடைய ஊர் உங்களுக்கு தெரிஞ்ச கதையே உங்ககிட்ட வந்து சொல்றேன்னு நினைக்காதீங்க. பேச்சாளர்கள் செய்வதே அதுதான். உங்களுக்கு தெரியாததை நாங்கள் சொல்ல போவதில்லை. ஆனால் தெரிந்து உங்கள் மனதுக்குள் எங்கேயோ மறைந்து ஆமா அல்ல அப்படின்னு உங்களை யோசிக்க வைத்து விட்டாலே அது ஒரு பேச்சாளருடைய வெற்றி தான். உங்களினுடைய ஊருக்கு என்று தனிப்பட்ட சிறப்புகள் பெருமைகள் இருக்கின்றன. இந்த மண்ணிலே இந்த கடற்காற்றிலே நின்று பேசுகிற போது அந்த சிறப்புகள் என்னுடைய ஞாபகத்துக்கு. கடலூர் எப்படி பேர் வந்தது? கடலூர் என்று பெயர் எப்படி வந்தது? மூன்று விதமா சொல்றாங்க. அது இங்க கடல் இருந்தது, கடல் இருந்த பிறகு இந்த பகுதி கடல் பின்வாங்கி மணல் ஆயிற்று. கடல் இருந்த பகுதி என்பதனால் இது கடலூர் என்று சில பேர் சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல வந்து கடலை மல்லாட்டன்னு சொல்லுவாங்கல்ல, மல்லாக்கட்ட பயிர், கடலை பயிர் தான் மிக அதிகமாக இருந்தது. கடலை போடுறதுன்னா பசங்களுக்கு வேற பொருள், நம்ம அந்த பொருளை நான் சொல்லல. இது உண்மையிலேயே நிலக்கடலையை பயிர் செய்து வித்த பகுதி. கடலையூர் என்பதுதான் கடலூர் என்று மாறியது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அதுவும் உண்மையாக இருக்கலாம். இது வந்து கூடலூர்னு தான் இந்த பகுதிக்கு பேரு. ஏனென்றால் 3 நதிகள் இந்த இடத்திலே கூடுகின்றன.
இந்த இடத்துல கெடிலம் வருகிறது, பெண்ணையாறு இருக்கிறது, பரவனாறு இருக்கிறது. இந்த 3 நதிகளும் கூடுகின்ற இடம் என்பதனால் கூடலூர் என்று பெயர் இருந்தது, அதுதான் கடலூர் என்று மாறியது என்றும் சில பேர் சொல்லுகிறார்கள். எது எப்படியோ கடலூர் என்ற மிக அழகான பெயரை பெற்றிருக்கிற இந்த பகுதி. இங்கே இருக்கிற உங்களுடைய துறைமுகம் தாங்க தென்னிந்தியாவிலே மிக அதிகமாக உபயோகப்படுத்த நேச்சுரல் ஹார்பர் இந்த பகுதியில் இருப்பதுதான் இயற்கை துறைமுகம். 1746ஆம் ஆண்டில் ராபர்ட் கிளைவ் கடலூரிலே இருந்திருக்கிறார். ராபர்ட் கிளைவ் நாமெல்லாம் சரித்திர புத்தகத்தில் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? 2 மார்க் கொஸ்டின்ங்க, மறந்துருக்க மாட்டீங்க. ராபர்ட் கிளைவ் பற்றி சிறு குறிப்பு வரை எல்லாரும் எதிர்க்கோம்ல. கிளைவ் இங்கே இருந்திருக்கிறார். ஏனென்றால் கடலூர் 1700 அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரர்கள் வந்து இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமா முழுக்க கைப்பிடிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் தென்னிந்தியாவினுடைய தலைமை இயங்கும் இடமாக பிரிட்டிஷ்காரர்கள் கடலூரைத்தான் வைத்திருந்தார்கள். அப்பெல்லாம் சென்னப்பட்டணம், மதராசப்பட்டினம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொண்டிருந்த ஊர். கடலூரைத்தான் தலைமை செயலிடமாக வைத்திருந்தார்கள். ஏனென்றால் இங்க நேச்சுரல் ஹார்பர் இருக்கு என்கின்ற காரணத்தினாலே. தமிழ்நாட்டினுடைய 2வது பள்ளி, முதல் பள்ளி வந்து தரங்கம்பாடியில் திறக்கப்பட்டது. 2வது பள்ளி சென்ட் டேவிட் ஸ்கூல் என்பது கடலூரிலே இருக்கிற பள்ளி. தமிழ்நாட்டிலேயே நீங்க யோசிச்சு பாருங்க, 200 வருஷங்கள் அப்பவே அது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கிற பள்ளியாக அது இருந்திருக்கிறது. பெண்கள் எவ்வளவு பேர் வந்து படிச்சிருப்பாங்க நமக்கு கணக்கு இல்லை. ஆனால் பள்ளியினுடைய ரெக்கார்ட்ஸை நீங்க பாத்தீங்கன்னா இது ஆண்கள் மாத்திரம் வர்ற பள்ளின்னு இல்லை, அப்போதே அது பெண்களுக்குமான பள்ளியாக இருந்திருக்கிறது. இப்படி எல்லையற்ற சிறப்புகளை கொண்ட இந்த பகுதியிலே நீங்கள் வசிக்கின்றீர்கள். என்னங்க சிறப்பு, விட்டா கடல் எப்போ உள்ள வருமோன்னு திக்கு திக்குன்னு இருக்கிற பகுதி என்று இருந்தாலும் இதிலே இருக்கிற இயற்கை அழகுகள் அதை ரசித்து கொண்டு ஒரு புத்தக திருவிழாவை பார்க்கிறோம். கதைக்குள் கதை என்கின்ற தலைப்பை நான் ஏன் எடுத்தேன் என்றால், நம்ம நிறைய கதைகள் நம்மை சுற்றி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையே கதைகளால் பின்னப்பட்ட வாழ்க்கை தான். எல்லா வாழ்க்கையிலும் எல்லாரும் நிறைய கதையா சொல்றவங்க சில பேர் இருக்காங்க, கதைகளை சொல்லுகிறவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். ஒவ்வொரு கதைக்கும் அதை நாம் பார்க்கிற பார்வையில் ஒரு பின் கதை இருக்கிறது. நான் அதைத்தான் இன்னைக்கு பேச போறேன். அதிலிருந்து நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? இப்போ ஒண்ணுமே இல்லை பாருங்களேன், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையை தான் முதல்ல சொல்ல போறேன். சும்மா ஆரம்பிக்கிற போது எளிமையா ஆரம்பிக்கலாமே. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை என்ன கதைங்க? பாட்டி வடை சுட்ட கதை. அந்த கதை தெரியாதவங்க எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே யாருமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த கதையை வந்து எனக்கு எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க, எங்க பாட்டிக்கு எங்க பாட்டியோட பாட்டி சொல்லியிருப்பாங்க. இப்படியே ஒரு 1000-2000 வருஷம் இந்த கதை வந்துருச்சு பார்த்தீங்களா? என்ன ஆச்சரியம்! அந்த கதை முதலில் யாரால் சொல்லப்பட்டது என்று யாருக்கும் தெரியாது. அந்த கதை சொல்லப்பட்ட காலத்திலே இருந்த ஒரு கல் கூட இன்றைக்கு கிடையாது. ஆனால் அந்த கதையின் சொல் இன்னமும் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் கதைகளினுடைய சக்தி. இந்த கதையை எங்க பாட்டி சொல்லும் போது சத்தியமா சொல்றேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. நாங்களே வாழத்திலிருந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். அப்படியா, பாட்டி வடை சுட்டுச்சா, அதை வந்து காக்கா திருடிக்கிட்டு போச்சா, அப்புறம் காக்காவை பார்த்து ஒரு நரி எனக்கு அந்த வடையை வேணும்ன்றதுனால காக்கா நீ பாடுன்னு சொல்லிச்சா. ஒரு கேள்வி நம்ம கேட்டிருப்போமா இந்த கதையை பத்தி? சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. இன்னைக்கு பையகிட்ட இந்த கதையை சொன்னா நிறுத்துன்றோம். நமக்கா கதையை பாதியில நிறுத்தினா அப்புறம் எங்க விட்டோன்னு போயிடும். இருடா சொல்லி முடிச்சிடுறேன்டா, இரு இங்கே ஒரு டவுட் இருக்குன்றான். என்னடா டவுட்? நரி வந்து வெஜிடேரியனா? அது என்னவோ தெரியலையடாப்பா எனக்கு. அப்படியே இருந்தா கூட வடையெல்லாம் நரி தின்னு என்னைக்கா நீ கேள்விப்பட்டிருக்கியா? காக்கா சாப்பிடும், ஏன்னா அது நம்ம மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்ந்து மனிதர்கள் சாப்பிடுகிற எல்லாவற்றையும் சாப்பிட காகம் பழகி விட்டது. ஆனா நரி அப்படியா? போயும் ஒரு வடைக்காக போய் நரி இவ்வளவு போயெல்லாம் சொல்லி டான்ஸ் எல்லாம் ஆடுமானா எனக்கே டவுட் வந்துருச்சு. என்னடா இது, 2000 ஆண்டுகளா யாருமே கேட்காத கேள்வியை இன்றைக்கு இருக்கிற இளைஞன், அவன் தான் இன்றைய இளைஞன், அவன் அப்படித்தான் கேள்வி கேட்பான்.
அவன் கேள்வி கேட்கிற போது அதற்கு புத்திசாலித்தனமாக பதில் சொல்லுகிற இடத்தில் நாம் இருக்கிறோமா என்பதுதான் முக்கியமே தவிர அதெல்லாம் நீ ஏன் கேட்கிற, அதெல்லாம் நீ கேட்க கூடாதுன்னு கில்லி படத்துல பிரகாஷ் ராஜ் சொல்றோமோ சொல்ல முடியாது. நீ ஏன் அதெல்லாம் கேட்கிற, அதெல்லாம் கேட்க. அவனுக்கு கேள்வி இருக்கிறது. ஏன் கேள்விகள் முக்கியமானவை என்றால் நல்ல கேள்விகள் எழுப்பப்பட்டால் தான் நல்ல பதில்கள் உருவாக முடியும். கேள்விகள் சரியாக இருந்தால் தான் பதில்கள் நம்மை சிந்திக்க தூண்டுகிற பதில்களாக இருக்க முடியும். நான் என்ன பண்ணினா அந்த பையன்ட்ட, சரிப்பா இதுக்கப்புறம் எனக்கு இந்த கதையை சொல்ல தெரியல, இந்த கதைய நீ சொன்னா எப்படி சொல்லு, நீயே யூ ஸ்டார்ட் யுவர் ஓன் ஸ்டோரி. ஏன்னா பாதி கதை முடிஞ்சிருச்சு. இப்போ கதை எது மட்டும் வந்துருச்சு, காக்கா மரத்துல உட்காந்து வடைய வச்சுட்டு இருக்கிற மட்டும் கதை வந்துருச்சு, நரியும் வந்தாச்சு. இதுக்கு பிறகு இந்த கதையை எப்படி எடுத்து செல்வதுன்னு நீயே ஒரு முடிவு பண்ணுன்னு சொன்ன. உண்மையில அந்த பையன் சொன்ன கதை காலங்காலமாக சொல்லப்பட்ட கதையை போலவே சுவையாக இருந்தது. அவ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னா, இந்த நரி சொல்லிச்சு காக்கா நீ பாடு. காக்கா பாடவே இல்லை. ஏன்னா சும்மா எதுக்கு பாடணும், ஏதாவது கிடைச்சா தானேங்க பாட முடியும், நான் எதுக்கு சும்மா பாடணும். நரி சொல்லிச்சு நான் டான்ஸ் ஆடுறேன் நீ பாட்டு பாடு என்று. நரி நடனமாட காக்கா பாட வடை விழுந்தது. நரி வடையை கவ்விக்கொண்டு நேரே போய் பாட்டியிடம் அந்த வடையை திரும்பி கொடுத்தது. ஏனென்றால் பாட்டி தான் அந்த நரியை வளர்த்துட்டு இருக்காங்கன்னு கதையை சொல்ற. ஏய் பாட்டி ஏண்டா போய் போய் நரிய வளர்க்கணும். கேள்விகள் வருகிறது. ஆனா அவன் சிந்திக்கிற பாணியில ஒரு புதுமை இருக்குல்ல. அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னா பாருங்க, அதுதான் எல்லாத்தையும் விட டாப். காக்கா என்ன சொல்லிச்சு தெரியுமா, அப்போ வடை போச்சேன்னு காக்கா சொல்லிச்சு. இப்ப இத்தனை ஆண்டுகளாக கேட்டு வருகிற ஒரு கதையை மாற்ற வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லாத போது அந்த கதையிலிருந்து இன்னொன்றை யோசிக்க வைக்கிறது பாருங்கள். அதுதான் மானுடத்தை செலுத்துகிற பாதை. கதைகள் இப்படித்தான் வளர்ந்து வருகின்றன. இன்னொரு உதாரணம் சொல்லிட்டா, இந்த புத்தக கண்காட்சியில் எழுத்தாளர் சுஜாதாவினுடைய நிறைய புத்தகங்கள் இருக்கும். எத்தனை ஆண்டு காலமானாலும் படிக்கிறவர்களினுடைய நெஞ்சிலிருந்து நீங்காத கதைகளை எழுதிவிட்டு சென்றிருக்கிற மாபெரும் எழுத்தாளர். இப்ப மகாபாரதத்துல ஒரு கதை இருக்கிறது, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய கதை தான் அது. பஞ்ச பாண்டவர்கள் 5 பேரும் வனத்துக்கு போயிருந்தாங்க இல்லையா. காட்டுல இருந்த போது ஒரு நாள் ஒரு மானை துரத்தி கொண்டு எல்லாரும் ஓடினாங்க. அந்த மான் அவங்களுக்கு தண்ணி காட்டிருச்சு. அங்க ஓடி இங்க ஓடி இவங்களால மானை பிடிக்கவே முடியல. ரொம்ப தண்ணி தாகம், மிக மிக அதிகமான தண்ணீர் தாகத்தோடு அப்படியே அவங்க எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அப்ப நகுலன் மரத்துல ஏறி பார்த்தான். கொஞ்ச தூரத்துல ஒரு ஏரி மாதிரி தெரிஞ்சுது, ஒரு குட்டை மாதிரி தெரிஞ்சுது. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு போனான். அவன் தண்ணி எடுக்க போற போது ஒரு குரல் கேட்டது. நான் இந்த ஏரியினுடைய காவலன் நான் தான், நான் ஒரு யக்ஷன், என்னுடைய கேள்விக்கு பதில் சொன்னா தான் நீ தண்ணியை குடிக்க முடியும் நான் சொன்னான். கேள்வியாவது பதிலாதையோ தண்ணி தான் அடிக்குதேன்னு சொல்லி அவன் தண்ணியை குடித்த உடனேயே நகுலன் அந்த இடத்திலேயே விழுந்து மரணம் அடைந்து விடுகின்றான். ரொம்ப நேரம் அவன் வரலன்னு சகாதேவன் அனுப்புற. சகாதேவனுக்கு அதே தான் நடந்தது. அப்புறம் பீமன் அனுப்புறாங்க. பீமன் சும்மா இருப்பானா, ஏ அசரீரி நீ என்ன கேள்வி கேட்குதா, கொன்றுவன், நான் தண்ணியை குடிச்சிட்டு வர இருந்து தண்ணியை குடிச்சா அவனும் செத்துட்டான். கடைசியில் வந்தது அர்ஜுனன். அவனை போன்ற ஒரு வீரன் நம்முடைய எந்த இதிகாசத்திலும் சொல்லப்படவில்லை. அவன் எல்லா இடத்துலயும் அம்பு அடிக்கிறான். அசரீரி தான் எங்க இருக்குன்னு தெரியல, நீ அம்படிச்சு என்ன பையன். அவனுக்கும் தண்ணி தாக இருக்கும் தானே, தண்ணீரை குடிக்கிறான், அவனும் இறந்துட்டான். கடைசி யார் வராரு, நம்ம தர்மபுத்திரர் வர்றாரு. என்னடா போன தம்பி ஒத்தனையுமே காணுமே. அவருக்கும் ரொம்ப தாகம். பார்த்தா 4 சகோதரர்களும் இறந்து கிடக்கிறார்கள். மகாபாரத கதைப்படி என்ன நடக்கிறது என்றால், 4 சகோதரர்கள் இறந்து கிடப்பதை பார்த்த பிறகும் கூட தர்மருக்கு தண்ணீர் தாகத்தை துறக்க முடியவில்லை. சரி தண்ணியை குடிச்சிட்டு தம்பியை பார்க்கலாம் தண்ணி குடிக்க போகும்போது அசரீரி சொல்லுகிறது, என் கேள்விக்கு நீ பதில் சொன்னால்தான் இந்த தண்ணீரை குடிக்க முடியும், ஏனென்றால் இது என்னுடைய ஏரி. தர்மபுத்திரர் இருப்பதிலேயே பொறுமைசாலி. தாகத்தெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு சரி கேளுப்பா. அப்போ ஒருத்தரை நீ கேள்வி கேளுன்னு சொல்றதுக்கு என்ன தேவை, எனக்கு பதில் தெரியும் என்ற தன்னம்பிக்கை முதலில் தேவை. திருவிளையாடல் படத்துல நீங்க பார்த்திருக்கீங்களா, நாகேஷ் கிட்ட சிவாஜி கேட்பாரு, கேள்விகளை நீ கேட்கிறாயோ அல்லது நான் கேட்கட்டுமா, நானே கேட்கிறேன் எனக்கு கேட்கதான் தெரியும் நாகேஷ் சொல்வார்.
இப்ப நான் பதில் சொல்லுகிறேன் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கே ஒரு தன்னம்பிக்கை வேண்டும். நீ கேளு, நான் பதில் சொல்றேன். எக்ஷன் நிறைய கேள்விகளை கேட்கிறார். ரொம்ப அபாரமான பகுதி, அது முழுக்க சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. 1-2 மாத்திரம் சொல்றான். புல்லை விட எது வேகமாக வளரும் என்று எக்ஷன் கேட்கிறான். புல்லு ரொம்ப வேகமா வளர்ந்துருங்க, பார்த்திருக்கீங்களா? புல் வச்சிருக்கிற வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா அப்படி திரும்பறதுக்குள்ள வளர்ந்துரும். புல்லை விட எது வேகமாக வளரும் என்று எக்ஷன் கேட்க தர்மன் பதில் சொல்லுகிறான், கவலை என்று பதில் சொல்லுகிறான். என்ன அழகான பதில் இல்ல? கவலை என்பதுதான் வளர்ந்து கொண்டே போவது. ஒரு கவலையிலிருந்து இன்னொரு கவலை, ஒரு கவலையிலிருந்து இன்னொரு கவலை. பையனுக்கு கல்யாணமே ஆகலன்னு கவலை, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மாட்டு பொண்ணு மதிக்கவே மாட்டேன்றாளுன்னு கவலை. ஒரு கவலையிலிருந்து இன்னொரு கவலை வந்து கொண்டே இருக்கும். புல்லை விட வேகமாக வளருவது கவலை. பூமியை விட கனமானது எது என்று எக்ஷன் கேட்கிறார். பூமியை விட கனமானது தாய் என்று தருமன் பதில் சொல்லுகின்றார். அவ்வளவு பொறுமையும் தாங்குகிற சக்தியும் கொண்டவள் அவள். இப்படி இந்த கேள்வி பதில். கடைசி கேள்வி ரொம்ப சுவாரஸ்யமானது. வெளியே போனவனுக்கு எது துணை? கல்வி. நீ இருக்கிற ஊர்ல இருக்கிற மட்டும் நீ படிக்காதவனா கூட இருக்கலாம், நீ எப்படியும் பழிச்சுப்ப. ஆனா உன்னுடைய ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போனால் உனக்கு ஒரே ஒரு துணை, உன்னுடைய கல்விதான். இப்ப எத்தனை பேரு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க, ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எந்தெந்த ஊர்ல இருந்து இங்க டிரான்ஸ்பர் ஆகி வராங்க? எந்த நம்பிக்கையில வராங்க? அவர்களுடைய கல்வியின் மீது நம்பிக்கை வைத்து வருகிறார்கள். இங்க நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகள் நாளைக்கு பெரும் பதவிகளில் அமர்ந்து வேறு வேறு ஊர்களுக்கு நகரங்களுக்கு போகிற போது நீங்க அப்பா அம்மா வழி அனுப்பி வைக்கிற போது அழுவீங்க. இது அப்பாவுக்கு அழவும் தெரியாது. அம்மாவாது காலையில இருந்து அழுது ஒரு வேளை முடிச்சிருக்கோம், அப்பாவுக்கு அழவும் தெரியாது. அழுவ வரும், ஆனா அழ தெரியாது. அப்படியே மலங்க மலங்க நின்றுட்டு இருப்பாரு. எந்த தைரியத்தில் உங்கள் பிள்ளைகளை அனுப்புகிறீர்கள்? அவன் படிச்சிருக்கான், விவரம் தெரிஞ்சவன், எங்க போனாலும் நல்லா இருப்பான் என்ற ஒரு நம்பிக்கையை தருவது எது? கல்வி மாத்திரம்தான். அவ்வளவு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லுகிறார். வீட்டை விட்டு வெளியே போனவனுக்கு எது துணை? கல்வி. வீட்டிலேயே இருப்பவனுக்கு எது துணை? அவனுடைய மனைவி என்று பதில் சொல்லுகிறார். அது வயசான காலத்தில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா தெரியும். ஒரு பயம் அதிக மாட்டோம், ஒரு பயம் அதிக மாட்டோம். பசங்க எல்லாம் பிஸியா இருப்பாங்க, பேரன் பேத்திலாம் பிஸி ஆயிடுவாங்க. ஆபீஸ்ல ரிட்டையர் ஆயிருப்பீங்க, ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு ஒரு மாலையை போட்டு வீட்டுல கொண்டு வந்து விட்டுருப்பாங்களே, அன்னைக்கு ஃபேர்வெல் அன்னைக்கு உங்களை புகழ்ந்து பேசியிருப்பாங்களே. வீடு மட்டும் எது கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்கன்னா, இந்த ஆளு திரும்ப வந்துடக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்கு. அப்போ நம்மை சுற்றி இருக்கிறவர்கள்லாம் நம்மள மறந்துட்டாங்களா? நான் எவ்வளவு பேருக்கு எவ்வளவு செஞ்சிருக்கேன். சொந்த தம்பி எப்படி பண்ண தெரியுமா அவனுக்கு? இன்னைக்கு அவன் கூட ஒரு போன் பண்ணி பேச மாட்டேங்கிறான். இந்த கவலை வருகிற போது உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலையோ இல்ல மனசு சரியில்லைன்னா துணையாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு ஆள் தான். எந்த ஆளை உன்னை கல்யாணம் கட்டினதுல இருந்து எனக்கு எந்த சுகமும் இல்லைன்னு நீங்க சொல்லிட்டு வந்தீங்களோ அந்த ஒரே ஒரு ஜீவன் தான் உங்களின் கூடயே இருக்கக்கூடிய ஜீவன். வீட்டிலே இருப்பவனுக்கு எது துணை? அவனுடைய மனைவி. எவன் நிம்மதியானவன்? எவனுக்கு கடன் இல்லையோ, எவன் பிழைப்புக்காக வெளிநாட்டுக்கு போகவில்லையோ, எவன் மதிய உணவை தன்னுடைய வீட்டிலே ஒரு சோறும் கீரையும் தின்கிறானோ அவன் மாத்திரமே மகிழ்ச்சியாக இருக்கிறவன் என்று தருமன் பதில் சொல்றார். இது ரொம்ப சுவாரஸ்யமானது. இந்த டாபிக்லயே ஃபுல்லா பேசலாம். ஆனா இந்த கதையை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, கதை எப்படி முடியுதுன்றது தான் ரொம்ப முக்கியம். எல்லா பதிலையும் தர்மன் கரெக்டா சொல்லிடா. கடைசி கேள்வி, இந்த உலகில் எது மிக ஆச்சரியமானது? தருமன் சொல்லுகிறான், தினம் தினம் எல்லாரும் மரணமாவதை பார்த்து கொண்டும் நான் மாத்திரம் நிலையாக வாழ்வேன் என்று ஆணவத்தோடு சில பேர் இருக்கிறார்களே, அதுதான் ஆச்சரியமானது என்று தருமன் பதில் சொல்லுகிறார். இப்ப யக்ஷனுக்கு சந்தோஷம். ஏன்னா எல்லா கேள்வியிலும் ஸ்டூடெண்ட் நல்ல மார்க் வாங்கினா டீச்சருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஐயோ நல்லா எழுதிருக்கான், நல்லா எழுதிருக்கான், நல்லா எழுதிருக்கான் டிக்கு போடுது. டீச்சர்களுக்கே பல பிரச்சனைங்க. பாத்தீங்கல்ல, 2 டீச்சர்ஸ் சண்டை போட்டுக்கிட்டு செய்தியில வந்தது. பல பிரச்சனைகள். ஒண்ணு பசங்களை சொல்ல முடியல. எங்க டீச்சர்லாம் முட்டிக்கு முட்டி என்ன அடிக்கும். ஆனா இன்னைக்கு எந்த டீச்சர் ரொம்ப அடிச்சாங்களோ அவங்க தான் என்னுடைய நினைவிலே ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்காங்க. நான் ரொம்ப கிளாஸ்ல பேசுவேன், ரொம்ப கிளாஸ்ல அதிகமா பேசுற ஆளு நான் தான். கடவுள் பிறக்கிற போது என் தலையில எழுதிட்டாரு, நீ பேச வேண்டும்னு. நான் தப்பா என்ன புரிஞ்சா பக்கத்துல இருக்கிற பிள்ளைகிட்ட பேசணும்னு நினைச்சுக்கிட்டு, அது எங்க அக்கா வேற அதே ஸ்கூல்ல படிக்கிறா. இங்க இருக்கிற சின்ன பசங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னா நம்ம அக்கா நம்ம ஸ்கூல்லயே படிக்கிறது தான்.
அதை விட பெரிய பிரச்சனை. அதுவும் அந்த முதல்ல பிறக்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளையாவே இருக்கும், நல்ல மார்க் வாங்கிடும், கிளாஸ்ல பேசாது. நம்ம 2வது 3வது பிறந்தது கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். எங்க டீச்சர்ஸ்லாம் அவளுடைய தங்கையா நீ அப்படி சொல்லி சொல்லி அடிப்பாங்க. ஆனா எனக்கு அடிச்சதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுங்க. அது எவ்வளவு உதவியா இருந்ததுன்னா, வாழ்க்கையில ஒரு கட்டத்துல எல்லாருக்கும் அடி விழும், எல்லாருக்கும் விழுறது தானேங்க. அது இல்லாத ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இருப்பானா? இந்த அடி விழுற போது நான் நினைச்சுப்பேன், இதெல்லாம் ஒரு அடியா? எங்க கெமிஸ்ட்ரி டீச்சர் அடிச்ச அடிக்கு இதெல்லாம் ஜுஜுபி. இப்ப ஆசிரியர்கள் அடிக்க கூடாது, ஏன்னா நாம அந்த முடிவுக்கு சமூகம் வந்து விட்டது. ஆனா ஆசிரியர்கள் எதையுமே சொல்லக்கூடாது என்ற நிலையில் பிள்ளைகளினுடைய மனம் அவ்வளவு பலமே. ஒரு டீச்சர் முடியதானே வெட்ட சொல்லியிருக்கு, முடியதான் வெட்ட சொல்லியிருக்கு. தற்கொலை பண்ணிட்டானே அந்த பையன், முடிதானே, நாளைக்கு வளர்ந்துருயா, இன்னைக்கு வெட்டினா நாளைக்கு வளரும். ஆனா அந்த குழந்தையினுடைய மனம் எவ்வளவு மென்மையான மனமாக ஆகிவிட்டது என்றால், இது கூட ஒரு அவமானம் என்று நினைக்கிற அளவு அந்த மனம் ஆகிவிட்டது. இப்ப இது இன்றைக்கு சமூகத்தில் நமக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை. இங்க நிறைய பிள்ளைகள் இருக்காங்க, எல்லாம் அப்பா அம்மா இருக்கீங்க. இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்று நம்மிடம் கேள்வி கேட்டால், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், ஒருத்தருக்கு காசு கம்மியா இருக்கும், எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கு. எல்லாவற்றையும் விட பெரிய பிரச்சனை, என்னுடைய குழந்தைகள் எந்த தவறான முடிவையும் எடுத்துவிடக் கூடாது என்ற பயம் இருக்கிறது பாருங்கள் இன்றைக்கு பெற்றோர்களுக்கு. அதை விட பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாது. அப்ப நீ படிக்கலனாலும் பரவாயில்ல சாமி, நீ யார கல்யாணம் பண்ணிக்கிறவ பண்ணிக்கடா சாமி, ஐயோ அப்பா தப்பான முடிவு. இந்த நிலைமையில இன்னைக்கு பெற்றோர்கள் இருக்கிற, ஆசிரியர்கள் அப்படிதான். சாமி நீ தலையை வளர்த்தாலும் வள, மொட்டை அடிச்சாலும் அடி, படிச்சாலும் படி, படிக்காட்டாலையும் போ, நல்ல உசுரோட ஆயுசோட இருந்தா நல்லதுடான்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனா ஒரு நல்ல ஆசிரியருக்கு ஒரு நல்ல மாணவனை அடையாளம் தெரியும். எல்லா கேள்விக்கும் இந்த பிள்ளை எவ்வளவு நல்லா பதில் சொல்லியிருக்கு பாரு, சந்தோஷப்படுற மாதிரி. யக்ஷன் தருமன் எல்லா கேள்விக்கும் சரியா பதில் சொன்ன உடனே சந்தோஷப்பட்டு, உனக்கு நான் ஒரு பரிசு தரேன். உன் சகோதரர்கள் 4 பேர் செத்து போயிருக்காங்கல்ல, இந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தனுக்கு மாத்திரம் நான் உயிர் தரேன். யாருக்கு உயிர் வேண்டும்? தருமன் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? ஏன்னா திரும்ப போய் சண்டை இருக்குங்க, இனிமே தானே போய் மகாபாரத யுத்தம் இருக்கு. அந்த யுத்தத்துக்கு மிக முக்கியமா 2 பேர் தேவை. யார் அவங்க 2 பேரு? பீமனும் அர்ஜுனனும் தேவை. இவங்க 2 பேரை கேட்காமல் தருமன் 4 பேர்ல ஒருத்தர் உயிரை தான் தருவியா, நகுலனுடைய உயிரை கொடு என்று தருமன் கேட்கிறான். இப்ப அசரீரிக்கு இந்த யக்ஷனுக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஏய் நல்லா யோசிச்சுதான் சொல்றியா நீ? ஏதாவது டயர்ட் ஆகி தண்ணி தாகத்தினால உளறிய? நல்லா கேளு, பீமனோ அர்ஜுனனையோ கேளு, நகுலனை கேட்டு என்ன பயன்? தருமபுத்திரன் பதில் சொல்லிக்கிறான், எங்க அப்பாவுக்கு 2 மனைவிங்க. முதல் மனைவி குந்திக்கு நாங்க 3 பேர் பசங்க, 2வது மனைவி மாத்ரிக்கு நகுலனும் சகாதேவனும் மகன். எங்க அம்மாவினுடைய வாரிசாக நான் இருப்பது மாதிரி அந்த இன்னொரு தாயினுடைய வாரிசாக நகுலன் இருக்கட்டும் என்பதனால் அவனுடைய உயிரை கேட்டேன். இது கதை, ரொம்ப நல்ல கதை. இது நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிற கதை. ஏன்னா எல்லா சமயத்திலும் நமக்கு பிடித்தது ஒன்று இருக்கும், ஆனால் எது நியாயமோ அது வேறொன்றாக இருக்கும். வாட் இஸ் கம்ஃபர்டபிள் அண்ட் வாட் இஸ் கரெக்ட், இது ரெண்டுத்துக்கும் எப்பவுமே முரண் இருக்கும். இது சௌரியமா இருக்கு, இது சரியா இருக்கு. எதடா செய்யறதுன்னா சௌரியமா இருக்கிறது தான் செய்வோம். வாட் இஸ் கம்ஃபர்டபிள் அதை செய்வோமே தவிர வாட் இஸ் கரெக்ட் அதை அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டுருவோம். ஆனா தர்மன் சொல்லிக்கிற நியாயம் என்னவென்றால், எது உனக்கு மகிழ்ச்சியை தருமோ, எது உனக்கு நலத்தை சேர்க்குமோ அதை செய்வதை விட எது அறமோ அதை செய்வதுதான் உன்னுடைய கடமை என்பதுதான் இந்த கதையை சொல்லுகிறது. இந்த கதையை சுஜாதா எடுத்துக்கிட்டாரு, சும்மா ஒரு ட்விஸ்ட் இந்த டேல் மத்தான. இந்த கதையை சுஜாதா எடுத்துக்கிட்டு இதையே எழுதுறாரு. நம்ம கூட படிச்சுட்டு வரும்போது இப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் எழுதுறாரு. கதையில தெரிஞ்ச விஷயம் தானே, நமக்கு தெரிஞ்சதையே இவர் இவ்வளவு நீள. கடைசியில ட்விஸ்ட், கடைசியில ஆக்ஷன் கேட்கிறான். 4 பேர்ல ஒருத்தரோட உயிரை உனக்கு நான் காப்பாத்தி தரேன், யாரோட உயிர் உனக்கு வேணும்? இங்கதான் ட்விஸ்ட் வருது கதையில. சுஜாதா எப்படி எழுதுகிறார் என்றால், தருமன் பதில் சொல்லுகிறானாம், கந்தர்வனே உன்னுடைய கேள்விகள் மிகுந்த சுவாரஸ்யமாக இருந்தது, எனக்கு 4 பேர்ல யாருடைய உயிரும் வேண்டாம் என்று தருமன் பதில் சொல்லுகிறான். இப்ப யக்ஷனுக்கு அடப்பாவி மனுஷா, தம்பியே இல்லாம நீ மாத்திரம் இருக்கணும்னு நினைக்கிறியா? நீ 4 பேர்ல ஒத்தனையாவது கேளு, நீ
யாருமே வேண்டாம். ஏன் அப்படி சொல்ற? ஏனென்றால் தருமன் பதில் சொல்லுகிறான், இந்த 4 பேரும் உண்மையில செத்து போகல, இந்த தண்ணீரில் லேசா பென்டத்தால் கலந்திருக்கிறது. இவர்களை நல்ல வெயில் அடிக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் நல்ல தண்ணியை கொடுத்தா அவங்களே எந்திரிச்சுப்பாங்க, நீ யாருடைய உயிரையும் கொடுக்க வேண்டாம் என்று தருமன் பதில் சொன்னதாக சுஜாதா கதையை முடிக்கிறார். இது மகாபாரத கதையை மாற்றலாமா என்றால் கதையை மாற்றுவதற்காக அல்ல, எதையுமே மாற்றி சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு எல்லா கதையிலும் இருக்கிறது. இந்த கதையில தர்மபுத்திரன் ஒரு சயின்டிஸ்டா இருந்திருக்கலாம். ஒருவேளை தன்னுடைய தம்பிகள் உண்மையிலே இறக்கவில்லை, அந்த தண்ணீரில் இருக்கிற பென்டத்தால் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு தெரியும், மயக்க மருந்தது. சர்ஜரிக்கு முன்னாடிலாம் லேசா கொடுக்கறது அந்த பென்டத்தால் தான். அது சாப்பிட்டா கூட கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சுவாங்க, நீ ஒத்தனையும் கொடுக்க வேணாம், 4 பேர் நானே காப்பாத்திக்கிறேன் என்று தருமன் சொன்னதாக சுஜாதா எழுதுகிற போது அந்த கதையை ஒரு சிறு புன்னகையோடு நாம் படிக்கிறோம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எல்லாவற்றையும் மாற்றி யோசிப்பதற்கான ஒரு பாதை இருக்கிறது. ஆனா இதுல எதுல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்னாக்க தவறான கதைகளை நாம் நம்பிவிடக்கூடாது. இப்போ ஜியு போப் இருந்தாருங்க, தமிழுக்கு எவ்வளவோ செய்திருக்கிற மாபெரும் அறிஞர். அவரை பத்தி ஒரு கதை சொல்லுவாங்க. அவருடைய கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று ஜியு போப் எழுதி வைக்க சொன்னார்னு. ஜியு போப்போட கல்லறைக்கே நான் போய் பார்த்துட்டு வந்தேன், அப்படிலாம் எழுதி வைக்கவே இல்லை. இது அவங்கவுங்க அடிச்சு விடுற கதை இதெல்லாம். இப்ப இந்த அடிச்சு விடுகிற கதைகளை நாம் நம்பக்கூடாது. ஏனென்றால் வரலாறு முக்கியம் அமைச்சரே, எது நடந்ததோ அதைத்தான் மிகச்சரியாக நாம் நினைவிலே கொள்ள வேண்டுமே தவிர நாம கதைகளை அங்கேயும் இங்கேயுமா சேர்ப்பது என்பது முறையல்ல. இதே மாதிரி இன்னொரு கதை, பாரதியாருக்கும் காந்திக்கும் கடித போக்குவரத்து இருந்ததுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது காந்தி ஒரு முறை பேசுகிற போது ஆங்கிலத்திலே பேசினாராம். பாரதியார் காந்திக்கு கடிதம் எழுதுகிறார், நீங்கள் எதற்காக அந்நியரின் மொழியிலே பேச வேண்டும், உங்களுடைய தாய்மொழியான குஜராத்தியிலேயே நீங்கள் பேசலாம் தானே என்று பாரதியார் காந்திக்கு கடிதம் எழுதினாராம். உடனே காந்தி பதில் போட்டாராம், அது சரி, இதை சொல்லுவதற்கு நீங்கள் ஏன் எனக்கு ஆங்கிலத்தில் கடிதம் எழுதினீர்கள் என்று காந்தி பாரதியாரை கேட்டாராம். பாரதியார் அதற்கு பதில் சொன்னாராம், ஒருவர் செய்தது சரியல்ல என்று நினைக்கிற போது அல்லது ஒருவரை திட்டுகிற போது என்னுடைய அருமையான தாய்மொழியில் நான் அதை செய்ய மாட்டேன், இன்னொரு மொழியில் தான் அதை செய்வேன். நாம கூட கைத்தட்டி ரசிக்கலாம். ஆனா உண்மை என்னவென்றால் இப்படி ஒரு கடித போக்குவரத்து பாரதியாருக்கும் காந்திக்கும் நடக்கவே இல்லை. ஏனென்றால் காந்தி எழுதிய எல்லா கடிதங்களும் வெளிப்பட்டு விட்டன, எல்லாத்தையும் முறையா தொகுத்திருக்காங்க. இது யாரோ ஆர்வ கோளாறுனால கதை நல்லா இருக்கு, ஆனா உண்மையிலே இது நடந்ததா என்றால் நடக்கவில்லை. அலெக்சாண்டருக்கும் போரஸுக்கும் நடந்ததை பற்றி ஒரு கதையை சொல்லுவார்கள். அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு எப்போ வந்தான்? கிறிஸ்து பிறப்பதற்கு 300 ஆண்டுகள் முன்பு அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு வந்தான். இந்தியாவுக்கு உள்ளே வராமல் அந்த எண்டிலே நின்றுட்டான், வடக்கு முனையிலேயே நின்றுட்டான். என்ன காரணம் என்றால் புருஷோத்தமன் என்கின்ற ஒரு அரசனோடு அலெக்சாண்டர் போரிட்டதாகவும் அந்த போரிலே புருஷோத்தமன் என்கிற போரஸ் தோற்று போனதாகவும் ஒரு கதை சொல்லுகிறார்கள். அப்ப போரஸ் அலெக்சாண்டர் வர சொல்லி, நீ என்கிட்ட தோத்து போயிட்ட, நான் உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று அலெக்சாண்டர் கேட்டானா. போரஸ் சொன்னானா, என்னை ஒரு மன்னனை போல நீங்கள் நடத்த வேண்டும். இவ்வளவு வீரம் செறிந்தவர்கள் இந்தியாவில் இருக்கிறார்களான்னு சொல்லி அலெக்சாண்டர் திரும்பி போயிட்டான்னு ஒரு கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? நீங்களாம் 4-5 பேர் தான் தலையாட்டுறீங்க. இந்த கதை இப்படி உண்மையில ஒண்ணு நடக்கவே இல்லை. அலெக்சாண்டர் ஏன் திரும்ப போனான் என்றால் அவனுடைய வீரர்கள் சலிப்படைந்து விட்டார்கள், டயர்ட் ஆயிட்டாங்க. எவ்வளவு நாளையா சண்டை போட்டுட்டே இருக்குது, வீட்டுக்கு போய் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கணையா, வாயா திரும்பி போலாம் அலெக்சாண்டர் கூட்டிட்டு போனாங்களே தவிர போரஸ் இப்படி சொன்னதற்கு கிரேக்க சரித்திரத்திலையும் சரி இந்திய சரித்திரத்திலையும் சரி சான்றுகளே இல்லை. நம்ம அடிச்சு விடுறது தானே. அதுவும் வாட்ஸ்அப் வந்தாலும் வந்தது பாருங்க, என்னென்ன அடிச்சு விடுறாங்கன்றீங்க. நம்ம ஒன்றை பார்க்க ஆரம்பித்தால் அது உண்மைன்னு நினைச்சு நாம ஒரு 40 பேருக்கு அனுப்புறோம். வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில வர கதைகளுக்கு எல்லை இல்லை. இன்னொரு கதை இதே மாதிரி, நிலவிலே முதலில் ஆம்ஸ்ட்ராங் தான் இறங்கினார். அதற்கு என்ன காரணம் என்றால் 2 பேர் 3 பேர் போனாங்க, தெரியும் தானே உங்களுக்கு. நிலவுக்கு முதல் கல்லம் அப்போலோ, அதுல போனவங்க 3 பேர், ஆம்ஸ்ட்ராங், ஆல்ட்ரின், காலின்ஸ், 3 பேர் போறாங்க. இந்த 3 பேரில் அந்த நிலவுக்கு போய் அந்த இது கலம் இறங்கிய உடனே ஈகிள், அந்த கலத்தினுடைய பெயர் ஈகிள். ஈகிள் இறங்கின உடனே
ஆல்ட்ரின் தான் இறங்கணுமா, ஆனா அவர் கொஞ்சம் தயங்கினாராம். அவர் தயங்குற நேரத்தில் ஆம்ஸ்ட்ராங் டமால்னு குதிச்சுட்டாராம். உடங்க அப்பா சாமிகளா. இப்போ பசங்கள்லாம் இருக்கீங்க, ஸ்கூல்ல மார்ச் பாஸ் போறீங்கல்ல, கொடியை யார் தூக்கிட்டு போறதுன்னு யார் முடிவெடுப்பாங்க? பிடி டீச்சர் முடிவெடுப்பார். கரெக்டா? யாரு சொல்லிருக்காரோ அந்த பையன் தான் கொடி எடுத்துட்டு போகணும். இதை மாத்த முடியுமா? அந்த இடத்துல அந்த பையன் கொடி எடுக்க கொஞ்சம் தயங்கும் போது இன்னொரு பையன் கொடி எடுத்தா என்ன நடக்கும்? பிடி டீச்சர் டமால் அடிப்பாரு. அந்த காலமா தான் அடிப்பாரு, இந்த காலமா தான் யோ ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு எவ்வளவு கஷ்டம். ஸோ எவ்ரி டாஸ்க் ஹேஸ் அ கமாண்டர். அந்த கமாண்டர் யார் என்பது பூமியிலேயே முடிவு செய்யப்பட்டு விடுமே தவிர அங்க போயெல்லாம் முடிவு செய்ய முடியாது. அந்த இடத்தில் என்ன நடந்தது என்றால் 1969ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 20ஆம் நாள் அன்றைக்குத்தான் ஈகிள் என்கின்ற அந்த கலம், அப்போலோ என்பது விண்கலம், அதிலிருந்து புறப்பட்டு வந்த சிறு கலத்தின் பெயர் ஈகிள். ஈகிள் நிலவிலே தரை இறங்கியது. அப்போது கிரீன்விச் டைம் சரியாக 8:45 இரவு. இரவுல போய் இறங்கினாங்கன்னா இங்க இரவு, ஆனா நிலவில அது பகல் தான். 8:45 ராத்திரிக்கு கலம் இறங்கி இருக்கிறது. அந்த கதவுகள் திறந்தது ராத்திரி 11:45 மணிக்கு தான். என்ன காரணம்? முன்ன பிற தெரியாத இடசாமி டமால் வெளியில குதிச்சு ஏதாவது ஒண்ணுன்னா 4 மணி நேரம் இட் வாஸ் அப்சர்வ்ட். வேற எந்த பாய்சனஸ் கேஸ் எதுவும் இல்லையா? அந்த நிலவுல எவனாவது ஒருத்தர் ஏற்கனவே இருந்திருந்தான்னா, முகமற்ற மனிதர்கள் மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா, இதெல்லாம் அப்சர்வ் பண்றதுக்கு 4 மணி நேரம் கதவுகள் திறக்கப்படவே இல்லை. 11:45 மணிக்கு கதவு திறக்கப்பட்டது. கமாண்டரா யார் இருந்தாரோ அந்த ஆம்ஸ்ட்ராங் முதலில் தன்னுடைய காலை வைத்து இறங்கினார். அவர் இறங்கின பிறகு கூட ஆல்ட்ரின் இறங்கல. ஏனென்றால் தட் வாஸ் தி ஆர்டர். ஏன்னா கீழே இறங்கின பிறகு ஆம்ஸ்ட்ராங்குக்கு எதா ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு போய் செய்தியை சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. ஆல்ட்ரின் கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் உள்ளேயே இருந்து அதற்கு பிறகு நிலவில் இறங்கினார். காலின்ஸ் நிலவில் இறங்கவே இல்லை. அவர் முழுக்க முழுக்க கலத்துக்குள்ளேயே தான். 2 பேரும் காலி ஆயிட்டாங்கன்னா ஒரு ஆளாவது திரும்பி போகணுன்றதுக்காக. இதெல்லாம் யார் இறங்கணும், யார் கால் வைக்கணும்னு முன்னாடி சொல்லி தான் அனுப்புவாங்க. அந்த கட்டளையை மீறவே முடியாது. இது ராணுவ கட்டளை மாதிரி. இங்க ராணுவத்துல படைக்கு போகிற போது இவர் முன்னால போகணும்னா அவர் தான் முன்னாடி போகணும். பின்னாடில இருந்து ஒரு ஆள் வெற்றிவேல் வீரவேல்ல போக முடியாது. இந்த மாதிரி நடக்கிற சம்பவங்களை சுவைக்காக கொஞ்சம் மாற்றி சொல்லுகிற போக்கு இருக்கிறது. ஆனால் நாம் அறிவின் பாதையில் செல்ல வேண்டும் என்றால் எது நடந்ததோ அதை தேடிச் செல்லுகிற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஒவ்வொரு கதைக்குள்ள இன்னொரு கதை இருக்குன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி சுவாரஸ்யமா இன்னொன்று சொல்றேன். சின்ன வயசுல நம்ம படிச்ச கதை, 2ஆம் கிளாஸ் புஸ்தகத்திலேயே வந்த கதை இது. இந்த கதையில என்ன நடக்கிறது என்றால், 2 நண்பர்கள் காட்டுக்கு போறாங்க. நம்ம எல்லாரும் இந்த கதையை கேள்விப்பட்டிருப்போம். 2 நண்பர்கள் காட்டுக்கு போறாங்க. 2 பேருக்கு என்ன ஒப்பந்தம்னா, உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் காப்பாத்துவேன், எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ காப்பாத்துவேன். பேசிக்கிட்டே போகும்போது கரடி வந்துருச்சு. அல்ல ஒருத்தனுக்கு தான் மரம் ஏற தெரியும். கரடியை பார்த்த உடனே ஃப்ரெண்டை விட்டுட்டு மரத்து மேல ஏறிட்டான். இந்த ஃப்ரெண்டு என்ன செய்வான்? அப்படியே படுத்துக்கிட்டு மூச்சை அடக்கிட்டு செத்து போனா போல, மரணம் அடைந்தால் போல இருந்தான். கரடி அவனை முகர்ந்து பார்த்தது. அவன் இறந்துட்டான்னு நினைச்சிட்டு கரடி விட்டுட்டு போயிடுச்சு. அப்ப இந்த ஃப்ரெண்டு மரத்துல இருந்து இறங்கி கரடி ஒன்ட்டு என்னவோ சொல்லிச்சுல்ல, என்ன சொல்லிச்சுன்னு கேட்டானோ. இவன் சொன்னானா, இந்த மாதிரி நண்பனோட இன்னொரு தடவை காட்டுக்கு வராதன்னு கரடி சொல்லிச்சு. இந்த கதையை சின்ன பிள்ளைல நாம கேள்விப்பட்டிருப்போம். இந்த கதையை இப்போது அலுவலகங்களில் வேலை செய்கிறவர்கள் மாற்றி சொல்லுகிறார்கள். 2 பேர் காட்டுக்கு போனாங்க. ஆரம்பம்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், முடிவில் தான் ட்விஸ்ட் வரும். 2 பேர் காட்டுக்கு போனாங்க, ட்ரெக்கிங் போறாங்க. ஸோ 2 பேரும் இரவு டென்ட் அடிச்சு படுத்திருக்காங்க. காலையில பார்த்தாக்க டென்ட்டையே காணும். எங்கடா தலைக்கு மேல ஒரு டென்ட் இருந்ததேடா, எங்கடா போச்சு? காத்துல எங்க அடிச்சுக்கிட்டு போச்சா? போயிட்டு இருக்கும்போது கரடி வருது, தூரத்துல வருது. இந்த 2 ஃப்ரெண்ட்ல ஒருத்தன் என்ன செய்யறான், தன்னுடைய பேக் பேக்கை கழட்டி அதுல இருந்து ஷூவை எடுத்து மாட்டிக்கிறான். இன்னொரு ஃப்ரெண்டு கேட்கிறான், ஏ லூசு லூசு பையல, நீ என்னதான் ஷூ போட்டுட்டு ஓடினாலும் கரடியை விட உன்னால வேகமா ஓட முடியுமா? ஃப்ரெண்டு சொன்னா, இப்ப கரடியை விட வேகமா ஓடணுன்றது முக்கியம் இல்ல, உன்னை விட வேகமா ஓடினா போருன்னு சொன்னான். அவன் ஓடிட்டா இவனை தான் கரடி பிடிக்கும்னு. இதுதான் இந்த கால நட்பு என்று சொல்லுவது மாதிரி ஒரு கதையை எப்படி மாற்றி யோசிக்கிறோம் என்பதுதான் இதுல மிக மிக முக்கியமானது. இப்ப நான் அடுத்து உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதை. அதுவும் எழுத்தாளர் சுஜாதா எழுதின கதை தான். இந்த கதையை ஏன் நான் சொல்ல போகிறேன் என்றால், இந்த கதை மாற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன்.
எல்லா கதையும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே வந்தோம்ல. ஆனால் இந்த கதை மாற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். மாறுமா என்று எனக்கு தெரியாது. என்ன கதைனாக்க, ஒரு அம்மாவுக்கு 2 மகன்கள். பெரிய மகன் டெல்லியில இருக்கா, பெரிய பதவியில் இருக்காரு. அவர் மனைவியும் டெல்லியில இருக்காங்க. சின்ன பையனும் அவனோட மனைவி குழந்தைகள் இங்க இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்க. அம்மாவுக்கு வயசாயிருச்சு, அப்பா காலமாயிட்டாரு. இவங்களுக்குள்ள என்ன ஒப்பந்தம்னா, 6 மாசம் அம்மாவை நீ வச்சுக்க, 6 மாசம் அம்மாவை நான் வச்சுக்கிறேன். இதுதான் இவங்களுக்குள்ள ஒப்பந்தம். இந்த அம்மா சொல்லுதே, டே ஏதாவது ஒரு இடமா என்ன இருக்க விடுங்கடா, வயசான காலத்துல டெல்லிக்கும் இங்கேக்கும் மாத்தி மாத்தி என்னால முடியலடா, ஒரு இடமா வச்சுக்குங்கடா. அதுக்கு 2 சகோதரர்களும் ஒத்துக்கல. ஒருவேளை அவர்கள் ஒத்துக்கொண்டாலும் அவர்களுடைய மனைவிகள் ஒத்துக்கொள்வதாகவே இல்லை. இப்ப தம்பியோட வீட்டுல தான் இந்த அம்மா இருக்கு. அந்த தம்பியோட மனைவி தினம் கேலண்டரை பார்த்துக்கிட்டே இருக்கு. இன்னும் 5 நாள் இருக்கு, இன்னும் 4 நாள் இருக்கு, இன்னும் 3 நாள் இருக்கு, 6 மாசம் முடிய போகுது. உங்க அண்ணனுக்கு SMS அனுப்புங்க, இல்ல போன் பண்ணி சொல்லுங்க, அவர் எப்ப வந்து கூட்டிட்டு போறான். இந்த மகன் வந்து அண்ணாவுக்கு, அண்ணா 6 மாதம் முடிய போகிறது அண்ணா, நீ வந்து அம்மாவை கூட்டிட்டு போறியா, நானே கொண்டு வந்து விட்டுட்டா. உடனே அண்ணன் என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? உடனே அண்ணன்ட்டேருந்து SMS வருது, இங்க பாருடா தம்பி, திடீர்னு என்ன டெப்டேஷன்ல போய் ஃபாரின் கண்ட்ரிக்கு போக சொல்லிட்டாங்க, இப்போ உன்னோட அண்ணியும் கூட வரேன்றா, அதனால இந்த 6 மாசம் என்னால வச்சுக்க முடியாது, இந்த 6 மாசமும் சேர்த்து நீ வச்சுக்கோ, அதுக்கப்புறம் 1 வருஷம் நான் வச்சுக்கிறேன் நான் வந்த பிறகுன்னு அண்ணன் பதில் அனுப்புறான். இதை பார்த்த உடனே தம்பிக்கு விலை வெளுத்து போச்சு. ஏன் விலை வெளுத்து போச்சு? இதை மனைவிட்ட எப்படி சொல்றதுன்ற பயத்தினால விலை வெளுத்து போச்சு. மனைவிட்ட வந்து சொல்றான், அண்ணாவுக்கு ஏதோ டெப்டேஷன் இருக்கான், இந்த டெப்டேஷன் கதையை என்கிட்ட அடிக்காதீங்க, 3 தடவை இதையே சொல்லி உங்க அம்மாவை என் தலையிலேயே கட்டிட்டாரு. நான் பிள்ளைய பார்ப்பேன்னா, தண்ணிக்கு கியூல நிப்பேன்னா, உங்களை பார்ப்பேன்னா, உங்க அம்மாவை பார்த்துட்டு இருப்பேன்னா, நான் என்ன வேலையை செய்வேன்? இந்த தடவை என்ன ஆனாலும் சரி, நீங்க உங்க அம்மாவை டெல்லியில கொண்டு போய் தான் விடணும் அப்படின்னு தம்பி என்னுடைய மனைவி பேசுறான். தம்பிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, அங்க செய்யறதா இங்க செய்யறதான்னு ஒரே விதமான குழப்பம். வாங்கம்மா, வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மிகவும் மதித்து போற்றுகிற கலைஞர் நர்த்தகி நடராஜ் வந்திருக்காங்க. உங்கள் சார்பில் சக்தி வந்திருக்காங்க. மிக 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 மகிழ்ச்சியான தருணங்களை எனக்கு கொடுத்தவர்கள். எங்கள் மதுரை கம்பன் கழகத்தில் அவருடைய நடன நிகழ்ச்சியை பார்த்த அந்த ஞாபகம் அவ்வளவு பசுமையாக இருக்கிறது. உங்களை பார்க்கறதுக்கு தான் இவ்வளவு பெருங்கூட்டம் வந்திருக்கிறது. நான் இன்னும் ஒரு 5 அல்லது 10 நிமிடத்தில் இந்த உரை முடிந்துடும். சரி, கதை எங்க நிக்குதுன்னு ஞாபகம் இருக்கா? நர்த்தகி அம்மா வந்ததுல மறந்துட்டீங்களா? இப்ப தம்பிக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல, அம்மாவை என்ன செய்வது என்று தெரியவில்லை. அண்ணாவுக்கு போன் பண்றான், இந்த தடவை என்னால வச்சுக்கவே முடியாது அண்ணா, எங்க வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு, நீ எப்படியாவது கூட்டிட்டு போயிடு. அண்ணா சொல்றான், இதை பாரு, உன்னுடைய ஒய்ஃப் பேச்ச கேட்டுக்கிட்டு நீ இந்த மாதிரி மோசமா நடந்துக்காத. தம்பி சொல்றான், நீ மட்டும் நீ உங்க ஒய்ஃப் பேச்ச கேட்டு தானே நடந்துக்கிற, நீ 2 பேருக்கும் சண்டை எதுக்கு? அம்மாவை நீ வச்சுக்கிறதா நான் வச்சுக்கிறதான்றதுக்கு சண்டை. இப்போ அன்னைக்கு இவங்களுடைய குடும்ப நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அதாவது இவங்க அப்பா கூட வேலை செய்தவர், அவரை போய் தம்பி பார்க்கணும். தம்பி பார்த்துட்டு சொல்றான், அங்கிள் ரொம்ப பிரச்சனையா இருக்கு, இந்த ஏதாவது ஒரு சொல்யூஷன் ஒன்று கொடுங்க இதுக்கு என்று அந்த நண்பரிடம் போய் தம்பி கேட்கிறான். அந்த நண்பர் சொல்றாரு, இது பாருப்பா, இப்ப தானே ஒரு சொல்யூஷன் வந்துருச்சு, நீ உங்க அம்மாவை வச்சுக்கணுமா உன் தம்பி வச்சுக்கணுமான்ற பிரச்சனையில இருந்து தானே ஒரு சொல்யூஷன் வந்தாச்சு. என்ன சொல்யூஷன்? உங்க அப்பாவுடைய பேர்ல ஒரு லேண்ட் இருந்தது, சென்னையில ஒரு லேண்ட் இருந்தது, அதனுடைய மதிப்பு இன்னைக்கு 1 கோடி ரூபாய். இந்த லேண்டு உங்க அப்பாவுக்கா அவங்களோட சகோதரர்களுக்கான ஒரு லிட்டிகேஷன் நடந்துட்டு இருந்தது. கேஸ் 30 வருஷம் நடந்து இன்னைக்கு தான் தீர்ப்பு வந்திருக்கு. உங்க அப்பாவுக்கு தான் இந்த லேண்டுன்னு தீர்ப்பு வந்தாச்சு. உங்க அப்பாவினுடைய லீகல் ஹேர் வந்து உங்க அம்மா தான். அதனால உங்க அம்மாவுக்கு இப்ப 1 கோடி ரூபாய் கிடைக்க போகுது. அவங்க தனியா ஒரு வீட்டை வச்சுக்கிட்டு தன்னை பார்த்துக்கிறதுக்கு 2-3 ஆட்களை வச்சுக்கிட்டு தனியாவே நிம்மதியா இருக்கலாம்ப்பா, உனக்கும் பிரச்சனை இல்லை உங்க அண்ணனுக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி குடும்ப நண்பர் சொல்லுகிறார். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? தம்பி வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட,
அம்மா நான் யோசிச்சு பார்த்தேம்மா, உன்னை அங்கேயும் இங்கேயுமா அனுப்புறது எந்த விதத்திலையுமே நியாயம் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுமா. எங்களோடையே நீங்க எப்பவும் இருக்கலாமான்னு தம்பி சொல்லும் போது போன் அடிக்குது. யார் போன் பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமே? அண்ணன் போன் பண்ணி, தம்பி நான் யோசிச்சு பார்த்தேன்டா, டெப்டேஷன்லாம் வரும் போகும், வாழ்க்கையில் அதுவா பெரிய விஷயம், தாயை பாதுகாப்பது தானே ஒரு மகனுக்கு தலையாய கடமை, நீ உடனே அம்மாவை நானே வந்து கூட்டிட்டு போறேன்டா, என்கிட்டயே இனிமே அம்மா இருக்கட்டும்டா என்று அண்ணன் சொல்லுவதோடு கதை முடிகிறது. அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல, தனியாவே போயிட்டாங்களா? புத்திசாலியா இருந்தா அதை தான் செஞ்சிருக்கணும். நீங்க 2 பேரும் வேணாண்டா சாமி, நான் இருக்கேன், எனக்கு இருக்கிற பணத்தை வச்சு கடைசி மட்டும் இருக்கேன், அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம். இன்றைக்கு முதியோர்கள் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான முடிவை சுஜாதா கிட்டத்தட்ட 30 வருஷம் முன்னாடி எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார். எல்லா மகன்களும் மகள்களும் நல்லவர்கள் தான், யாரையும் நம்ம தவறோ தீங்கோ சொல்லவில்லை. ஆனால் முதுமையிலே நாம் இருப்பதை எந்த நிழலில் என்பதை உங்களுக்கு ஆரோக்கியமும் வசதியும் இருக்கிற போதே நீங்கள் முடிவு செய்து கொண்டு விட வேண்டும் என்பதை 30 வருஷத்துக்கு முன்னாடி சுஜாதா சொல்லியிருக்காரு. இந்த கதையை மாத்தணும் நான் ஆசைப்படுறேன். அந்த அம்மாவுக்கு சொத்து வராமலேயே அண்ணனும் தம்பியும் அம்மா என்னோட தான் இருக்கணும் என்னோட தான் இருக்கணும்னு சொத்து இல்லாத அம்மாவுக்காக சண்டை போடுகிற அண்ணனும் தம்பியும் இருந்தால் இந்த கதை எவ்வளவு நல்ல கதையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அப்படி நடக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. நிறைவாக, மிக மிக நிறைவாக ஒரே ஒரு கதை, அறம் என்கின்ற தலைப்பில் எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதிய ஒரு கதை. அதோடு என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். இந்த அறம் என்கிற கதையில ஒரு எழுத்தாளர், இது கிட்டத்தட்ட 30 வருஷம் முன்னாடி, 45 வருஷம் முன்னாடி நடந்த கதைங்க. அப்பதான் சுதந்திரத்துக்கு பிறகு நிறைய பதிப்பாளர்கள் நாட்டுக்கு உழைத்த நல்லவர்ன்ற பேர்ல புக்கெல்லாம் போடுவாங்க. காந்தியை பற்றி, நேருவை பற்றி நிறைய புக்ஸ் எல்லாம் வரும். இந்த புத்தகங்களை எழுதுவதற்கு ஒரு எழுத்தாளர் அவங்களுக்கு தேவையா இருந்தாங்க. அப்ப உண்மையிலேயே ஒரு எழுத்தாளர் இருந்தார். அந்த எழுத்தாளர்கிட்ட இவங்க கேட்டாங்க, 100 புக்கு வேணும்னு கேட்டாங்க. எவ்வளவு புக்கு? 100 புக்கு. ஆனா ஒரு வருஷத்துக்குள்ள வேணும். அப்ப ஒரு புக்கு எழுத 3 நாள் தான் டைம். ஒரு புத்தகத்துக்கு 3 நாள் மாத்திரமே நேரம். ஒரு எழுத்தாளரால எப்படிங்க எழுத முடியும்? இன்றைய மாதிரி லேப்டாப் கிடையாது, உங்களுக்கு வேர்ட் ப்ராசஸர் கிடையாது, சாட் ஜிபிடி கிடையாது, நீ சொன்னாலே அதுவே எழுதிடுறது. சாட் ஜிபிடி எதுவும் கிடையாது. உட்கார்ந்து கை ஒடிய 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 அந்த எழுத்தாளர் 100 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அந்த பதிப்பாளர்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐயா என்கிட்ட காசு கொடுக்காதீங்க, நீங்களே சேர்த்து வச்சுக்குங்க, ஏன்னா என் கையில காசு வந்தா செலவழிச்சிருவேண்ணா, நீங்களே வச்சுக்குங்க, ஒரு புக்குக்கு 500 ரூபாவோ எவ்வளவோ நீங்களே வச்சுக்கிட்டு எனக்கு கடைசியில கொடுங்கன்னு சொல்றாரு. இப்ப நடுவில் செலவுக்கு கொஞ்சம் வாங்கினது போக பொண்ணுக்கு கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு பதிப்பாளர்கிட்ட போய் நீங்க எனக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும், நான் புக்கெல்லாம் எழுதிட்டேன், 5000 ரூபாய் கொடுங்கன்னு அந்த பதிப்பாளர் சொல்றான். 5000 ரூபாய் எப்படி நான் உனக்கு கொடுக்கணும்? கணக்கு ஒழுங்கா பத்திய 300 ரூபாய் தரேன், இப்ப வச்சுக்க, அப்புறம் கொஞ்சம் 1000 ரூபாய் தரேன், அவ்வளவுதான் முடியும்னு பதிப்பாளர் சொல்லிவிட்டார். இப்படிலாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது என்பதை உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் அப்படித்தான் எழுத்தாளர்களுடைய நிலைமை இருந்தது. இவர் என்ன செய்வாரு? பொண்ணுக்கு கல்யாணத்தை வச்சுட்டாரு, அழறாரு, கெஞ்சறாரு, காலில் விழறாரு, மண்ணை வாரி தூக்கி அவரை ஏசுறாரு, நல்ல கன்னத்துல அடிச்சு அனுப்பிச்சிட்டாரு. என்ன நீ தின்ற சோறு நான் போட்ட பிச்சை, என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? 5000 ரூபாய் கேட்கிற அளவு நீ பெரிய ஆளா? தொலைச்சிருவேன்னு சொல்லி அந்த பதிப்பாளர் இவரை அடித்து விரட்டி விடுகிறார். இவர் என்ன செஞ்சார்னா, நேர அந்த பதிப்பாளருடைய வீட்டுக்கு போயிட்டார். வீட்டில் அந்த ஆட்சி உட்காந்து ஏதோ ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கு. இந்த எழுத்தாளர் ஆவேசத்தோடு போகிறார். எழுத்தாளனுடைய தலையில மண்ணை போட்டுட்டு நீ நல்லா வாழ்ந்துருவியா, நீ உங்க குடும்பத்தில் இனிமே எவனுக்குமே படிப்பு வராது அப்படின்னு ஒரு சாபம் மதி சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டார். இந்த ஆட்சி என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்க ரொம்ப கொஞ்சம் பருமனா இருக்கிற ஆட்சியம், நடக்க முடியாம நடந்து வீட்டுக்காரரோட கடை வாசல நிக்குது. எழுத்தாளருக்கு கொடுக்க வேண்டிய பணம் பாக்கி இருக்க. அவர் சொல்றாரு, அம்மா நீ இதுல எல்லாம் தலையிடாத, இதெல்லாம் பிசினஸ், நாங்க பாத்துக்கிறோம், நீ வீட்டுக்கு போ. எழுத்தாளர் என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? உங்க வீட்டுல யாருக்குமே படிப்பு வராதுன்னு சொல்லிட்டாரு. லட்சுமி வருவா போவா, ஆனா சரஸ்வதி 7 தலைமுறைக்கு ஒரு தடவை தான் வருவா, வந்தா அவளை விட்டுறக்கூடாது. இந்த சாபத்தை நம்ம குடும்பத்து மேல நான் வாங்க மாட்டேன், எழுத்தாளனுக்கு பணம் கொடுன்னு அந்த அம்மா சொல்லுது. அவரு ஒத்துக்கல.
இந்த அம்மா என்ன செஞ்சது தெரியுமா? சித்திரை மாசம் வெயில்ல நடுத்தெருவில் உட்காந்துருச்சு, கடை வாசல். தர்ணா பண்றோன்னு சொல்றான்ல, போராட்டம் பண்ற மாதிரி கடை வாசல்ல அந்த அம்மா உட்காந்துருச்சு. நீ எழுத்தாளனுக்கு பணத்தை கொடுத்தா தான் நான் இங்க இருந்து எழுந்துப்பேன்னு. சித்திரை மாசம் வெயில். அந்த அம்மாவை யாராலையும் எழுப்ப முடியல. அந்த பதிப்பாளர் பதறிட்டாரு. ஐயோ தாயே, நான் எப்படியாவது கொடுத்துறேன். அங்க ஓடினார், இங்க ஓடினார், எங்கேயோ. அந்த காலத்துல 5000 ரூபான்றதே பெரிய தொகை தான் பதிப்பாளர்களுக்கு கூட. எப்படியோ பணத்தை சேர்த்து எழுத்தாளர்கிட்ட, அப்பா நீ உங்க வீட்டு கல்யாணத்தை நடத்துக்கப்பா, என்னுடைய குல தெய்வம் தெருவில் உட்கார்ந்து இருக்குப்பா, நீ வச்சுக்க பணத்தைன்னு கொடுத்துட்டு ஓடி வந்தார். அந்த ஆட்சியை தரையிலிருந்து எழுப்ப முடியலைங்க. புடவையும் பாவாடையும் உருகி ஓடுற தார்ல ஒட்டிக்கிட்டு கால் சதையே அந்த தார்ல ஒட்டிக்கிச்சு. அந்த ஆட்சியை எழுப்ப முடியல. 4 பேரா சேர்ந்து எழுப்பி அவங்கள வீட்டுக்கு கொண்டு போனாங்க. அப்புறமா அந்த எழுத்தாளரை வீட்டுக்கு வர சொல்லி தாம்பாளத்தில் பணத்தை வச்சு எல்லாத்தையும் கொடுத்து, ஒரு சாபம் மாதிரி சொன்னீங்கல்ல, உங்க குடும்பத்தில் யாருக்குமே படிப்பு வராதுன்னு, அதை கொஞ்சம் மாற்றி சொல்லிடுங்க. கல்வி ரொம்ப தேவை, படிப்பு ரொம்ப முக்கியம். அந்த எழுத்தாளருக்கு கண்ணிலேருந்து தண்ணி வருது, பேச்சு வரல. திட்டும் போது ஆவேசமா திட்டாரு. இப்ப திரும்ப வாங்கறதுக்கு வார்த்தை வரல. அவர் யோசிச்சு பார்க்கிறாரு, அன்னைக்கு ஒரு ஆட்சி இப்படித்தான் போராடினா, தன்னுடைய கணவன் கொல்லப்பட்டார் என்ற போது அன்றைக்கு ஒரு ஆட்சி மதுரையில போய் நின்று செலம்போட போராடினா, இந்த ஆட்சியும் அந்த ஆட்சியும் ஒரே ஆட்சி தான். எந்தெந்த இடங்களில் அறம் மீறப்படுகிறதோ அங்கே பெண்களின் குரல் ஒலிக்கும் என்பதுதான் இந்த மண்ணினுடைய அறம். வீட்டில் இருக்கிறவங்க தப்பு செய்யலாம், கணவன் தப்பு செய்யலாம், மகன் தப்பு செய்யலாம், மகள் தப்பு செய்யலாம். ஆனா அந்த வீட்டிலே இருக்கிற பெண்மை அறத்தை காப்பாற்றும் என்பது இந்த மண்ணிலே இருக்கிற ஒரு வழக்கம். ஏன் நாங்க தான் என் காப்பாற்றணும் எழுதி வச்சிருக்க, நீங்க என்ன வேணா செய்வீங்க, நாங்க இந்த கேள்வியை கேட்கலாமா என்றால் கேட்கலாம். ஆனால் யாராவது ஒருத்தர் காப்பாற்ற தானே வேணும். எல்லாருமே கைவிட்டு விட்டால் இந்த மண்ணில் அறம் யாருடைய கையில் இருக்கும்? எல்லாரும் கைவிட்ட பிறகும் கூட ஒரு வீட்டிலே இருக்கிற அம்மா, ஒரு தாய், ஒரு மனைவி, ஒரு பெண் அறத்தை கைவிடக்கூடாது என்பதைத்தான் அறம் என்ற கதையிலே ஜெயமோகன் அவர்கள் எழுதியிருக்கிறார். புத்தகங்கள் நமக்கு என்ன கொடுக்கும்? தொடங்கிய கேள்வியோடே முடித்து விடலாம். நம்முடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் பதில் இல்லாத கேள்விகளுக்கு பதிலை கொடுக்கக்கூடியது புத்தகம் மாத்திரம்தான். அதனால்தான் தூக்கிலிடப்படுகிற நேரம் பகத்சிங்குக்கு காலை 6 மணி. திடீரென்று அந்த நேரத்தை இரவு 12 மணியாக முன்னால கூட்டு வச்சுட்டாங்க. 6 மணிக்கு தான் தூக்கில போடுவாங்க. என்ன நினைச்சாங்களோ தெரியல, 12 மணிக்கு இரவு தூக்கில போட்டுருன்னு பகத்சிங்கிடம் வந்து சொன்னார்கள். பகத்சிங், ஐயோ இந்த புத்தகம் பாதியிலே இருக்கிறதே என்று பதில் சொல்லி இருக்கிறார். சாக போகிறோம் என்பதை விட ஒரு புத்தகத்தை படித்து முடிப்பதற்கு முன் சாக போகிறோம் என்பது ஒரு கவலையாக அவருக்கு உறுத்தி இருக்கிறது என்றால், இங்கே இருக்கிற அன்பர்களையும் நண்பர்களையும் மாணவ கண்மணிகளையும் பார்த்து சொல்லுகின்றேன், வாழ்க்கையில் நாம் போகிற பாதையிலிருந்து ஒரு அடியாவது உயர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை உங்களுக்கு விருப்பமான ஒரு புத்தகத்தை வாங்கி படிப்பது தான். நீங்க எங்க நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவீங்க, வீட்டம்மா கேட்கும், போன தடவை வாங்கின புக்கெல்லாம் படிச்சுட்டிய? அப்படியாதான் இருக்குது. புத்தகத்தை எடுத்தாலே தூக்கம் வருதுன்னு சில பேர் சொல்றாங்க. தூக்கம் வந்தாலும் கூட தூக்கம் வருகிற வரை படிப்பதிலே ஒரு சுவை கண்டுவிட்டால் அந்த தூக்கம் போய்விடும். நம்மை தூங்க விடாமல் செய்வதுதான் எழுத்து. நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன், பொன்னியின் செல்வனை ராத்திரி முழுக்க படிச்சு அடுத்த நாள் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வச்சுக்கிட்டு, அந்த பொன்னியின் செல்வனின் ஆதித்த கரிகாலனின் கொலை நடந்த கடம்பூர் இங்கதான் இருக்கு. ஒவ்வொரு கதையும் நம்மை நாம் வாழ்கிற காலத்திலிருந்து வேறு காலத்துக்கு எடுத்து போகிறது. பொன்னியின் செல்வனை படித்த போது 1000 ஆண்டுகள் பின்னால் போகின்றோம். ஒரு சயின்ஸ் பிக்ஷனை படிக்கிற போது 100 ஆண்டுகள் முன்னால் போகின்றோம். நாம் வாழுகிற காலத்திலிருந்து நம்மை தாண்டி எடுத்து செல்லக்கூடியவை புத்தகங்கள். நமக்கு அறத்தை கொடுப்பவை, அன்பை போதிப்பவை எப்போதும் புத்தகங்கள். எனவே இது போன்ற புத்தக கண்காட்சிகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளியுங்கள். இங்கே வந்து நண்பர்களோடு மகிழ்ந்து செல்ஃபி எடுத்துக்கொள்வதற்காக மாத்திரமல்ல, இங்கிருந்து எடுத்து செல்லுகிற ஒரு புத்தகம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்ற நம்பிக்கையோடு புத்தகங்களை வாங்குங்கள், படியுங்கள். அவைதான் நம்முடைய எதிர்காலத்தினுடைய வளத்துக்கும் இந்த சமூகத்தில் அறம் வாழ்வதற்கும் என்றென்றுக்கும் துணை நிற்பவை புத்தகங்கள் தான் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.